CS 3351 Digital Principles and Computer Organization. ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு 2 செமஸ்டரில் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டிஜிட்டல் அப்படின்னாலே தெரியும், கேமேப் 3 வேரியபிள் ஆர் 4 வேரியபிள் கேமேப் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிசைன் அ லாஜிக் சர்க்யூட் யூஸிங் டிகோடர், என்கோடர், மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர். இந்த 4ல் எதை வச்சுனாலும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சியில் ப்ராப்ளத்தில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கேமேப்பில் டிகோடர், என்கோடர், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர் இதில் இருந்து உங்களுக்கு பார்ட் சி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் கேமேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேக்னிடியூட் கம்பேரட்டர், இந்த மேக்னிடியூட் கம்பேரட்டர் ஆல்சோ பார்ட் சியில் கேட்கலாம். A = B, A < B, A < B அந்த கம்பேரட்டர் வந்து பார்ட் சியில் கேட்கலாம். லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஆடர் அண்ட் சப்ஸ்ட்ராக்டர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்ட் பியில் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபஸ்ட் யூனிட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்லாப்ஸில் இருந்து கன்வர்ஷன் ப்ராப்ளம் வந்து பார்ட் சியில் கேட்கலாம். பார்ட் பி எப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ், கவுண்டர்ஸ், மோர் மேலி மாடல். இந்த மோர் மேலி மாடல் வந்து லாஸ்ட் 2 செமஸ்டரும் கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கவுண்டர் லாஸ்ட் 2 டைம் கேட்கல, ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட் அந்த கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்ரஸிங் மோட்ஸ். அந்த வான் நியூமன் ஆர்கிடெக்சர் அதை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அது ரொம்ப ஈஸி தான். அதாவது டிஜிட்டல் கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனல் யூனிட் நமக்கு தெரியும், ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சிருக்கோம். இன்புட் யூனிட்டு, அவுட்புட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு. ஸோ இதை பற்றி ரொம்ப பேசிக்காக தான் எழுதுவீங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அட்ரஸிங் மோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் அதுவும் பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பைப்லைனிங் அண்டு ஹசார்டு இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்ட்ரோலிங் ஹசார்டு அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹசார்டு அப்படின்னாலே எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹசார்டு அண்ட் கண்ட்ரோலிங் ஹசார்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பைப்லைனிங். தென் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் டிஎம்ஏ 2 செமஸ்டர்லேயுமே கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 செமஸ்டர்லேயுமே கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டர் கனெக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அது வந்து லாஸ்ட் செமஸ்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்டரப்ட்ஸ், விர்ச்சுவல் மெமரி. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.